வரைக்கும் கூட இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கும் பொழுது அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார். மோசேயும் ஆரோனும் சென்று எங்கள் ஜனங்களை அனுப்பிவிடும், நாங்கள் எங்களுடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது பார்வோன் ராஜாவின் இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினாராம். ஏன் கடினப்படுத்தினார்? ஒருவேளை மோசேயும் ஆரோனும் போய் கேட்ட உடனே பார்வோன் ராஜா விட்டிருந்தார் என்று சொன்னால், இந்த வணங்கா கழுத்துள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன தெரியுமா செஞ்சிருப்பாங்க? அந்த பார்வோனின் புகழை பாடிக்கொண்டே இருந்திருப்பார்கள். ஆகையினால்தான் அங்கே தேவன் அவருடைய வல்லமையை காண்பிப்பதற்காகவும், இன்னும் கூட தம் மக்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பார்வோன் மிகவும் அடிமைப்படுத்தி அவர்களை கஷ்டப்படுத்தி அவங்க மேல அரிதான சுமைகளை வேலைகளை சுமத்தி பாரத்தை அதிகப்படுத்தினபடினால அந்த ஜனங்களுடைய கூக்குரல் தேவ சன்னிதானத்தில் போய் எட்டினதுனாலையும் கூட தேவன் அவர் யார் என்று அந்த பார்வோனுக்கு காண்பிப்பதற்காகவும் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அப்படி கடினப்படுத்தினால இந்த ஜனங்கள் கர்த்தர் யார் என்று அறிந்து கொண்டார்கள். 10 வாதைகளையும் ஆண்டவர் அந்த பார்வோனுக்கும் அந்த எகிப்தின் ஜனங்களுக்கும் விரோதமாக அனுப்பி அவருடைய வல்லமையை காண்பித்தார். இன்னும் கூட அந்த எதிர்த்து வந்த அந்த பார்வோனின் சேனைகளும் பார்வோனும் கூட அந்த சமுத்திரத்தின் ஆழத்திலே அமிழ்ந்து போனார்களே. பிரியமானவர்களை, ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை ஏதாவது ஒரு மனிதர்கள் தடுத்து கொண்டிருக்கிறாங்களா? உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை தடை பண்ணி கொண்டிருக்கிறார்களா? மனிதர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரத்துல நீங்க சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? அவங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் வழிகள் திறக்கப்படாமல் உங்களுக்கு அடைக்கப்பட்டதை போல நீங்கள் உணர்கிறீர்களா? அந்த பாதைகளுக்காக, அந்த மனிதர்களுக்காக, கடினப்பட்ட அந்த மனதிற்காக தேவனை துதியுங்கள். கர்த்தர் உங்களுக்கான வழிகளையும் திறப்பார். கர்த்தர் யார் என்று அவர் அந்த இடத்திலே காண்பிப்பார். பிரியமானவர்களே, அன்றைக்கும் இப்படிதான் தாவீதுக்கு விரோதமாக சவுலின் இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார். சவுலின் மேலாக தேவன் ஒரு பொல்லாத ஆவியை அனுப்பினார். அந்த சவுல் தாவீதை 2 முறைக்கு மேலாக ஈட்டியினாலே அந்த தாவீதை தாக்கி அவனை கொன்று போட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று சொல்லி தன் வாழ்நாள் முழுவதும் தாவீதின் மேல் பொறாமை கொண்டு தாவீதை அழிப்பதற்காக வகை தேடிக் கொண்டு அலைந்து கொண்டிருந்தான். நடந்தது என்ன பிரியமானவர்களே? தாவீதை தேவன் ராஜாவாக உயர்த்தினார். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு சவுலுடைய இருதய கடினம் தேவனுக்கு தேவை. இல்லை என்று சொன்னால் சவுலே